Hey guys, welcome back to our channel சமையல் குட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா chicken lollipop எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை subscribe பண்ணா மறக்காம subscribe பண்ணிருங்க. இந்த வீடியோவை skip பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம எடுத்துக்க லெக் பீஸை கட் பண்ணி இதே ஷேப்க்கு ரெடி பண்ணி வச்சிரலாம். இப்போ எல்லா சிக்கன் பீஸையும் இதே மாதிரி கீறி விட்டுறலாம். சிக்கனை மேரினேட் பண்ண ஒரு பவுலில் காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட தண்ணி ஊற்றி இதே கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் லெக் பீஸை இதோட சேர்த்து மேரினேட் பண்ணிடலாம். எல்லா பீஸையும் மேரினேட் பண்ணோன்னா இதை 2 ஹவர்ஸ்க்கு ரெஸ்ட் பண்ணிடலாம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, லெமன் ஜூஸ் 2 டேபிள் ஸ்பூன், ஃபுட் கலர் வேணும்னா சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிடலாம். நம்ம 2 ஹவர்ஸ்க்கு மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை இதில் டிப் பண்ணிடலாம். இந்த பீஸை ஈவனாக கோட் பண்ண ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடணும் ஒவ்வொரு பீஸை போட்டு வறுத்துடலாம். சிக்கன் லாலிபாப் வறுக்கும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகணும். இதை இப்போ எடுத்துடலாம். இப்போ நம்மளோட சிக்கன் லாலிபாப் ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.